Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3S LLB மற்றும் 2S LLMக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த டேட் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதால கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், இது எல்லாத்துக்குமான கொஷின். ப்ளஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், அதுக்கடுத்த ஸ்டெப்பு என்ன இருக்குது, நான் எப்படி கட் ஆஃப் வந்து பார்க்குறது, எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறது, இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இன்பாக்ஸில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எல்லா உங்களுடைய டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நேற்று ஈவினிங் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நியூஸ் சேனல்ஸில் வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அஃபிஷியலாக வரட்டும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். அதே போல் வந்து இன்றைக்கி வந்துடுச்சு. இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் 3S LLB டிகிரி கோர்ஸ் அப்ளிகேஷன் 2024-25 31st அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஜிஓ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த நியூஸ் சேனல்ஸில் எல்லாமே வந்து நேற்று ஈவினிங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ அஃபிஷியலாக வரட்டும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற அனைத்து சட்டக் கல்லூரிகள் மற்றும் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளி ஆகியவற்றில் பயிற்றுவிக்கப்படும் முறையே 3 ஆண்டு LLB மற்றும் 3 ஆண்டு LLB ஆனர்ஸ் சட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.tndalu.ac.in வாயிலாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 10/8/2024 மாலை 5:45 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தெரிவித்தார். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3S LLB அஃபிலேட்டட் காலேஜஸ் இருக்கட்டும், 3S LLB சோயல், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆனர்ஸ் கோர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இரண்டுக்குமே வந்து டேட் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா ஆகஸ்ட் 10 ஈவினிங் வந்து 5:45 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் 2S LLM டிகிரி கோர்ஸ் அப்ளிகேஷன் 2024-25 இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி PDF ஓப்பன் ஆகும். இந்த செய்தி குறிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் சீர்மிகு சட்டப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் 2 ஆண்டு முதுகலை LLM சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.tndalu.ac.in வாயிலாக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 5/8/2024 மாலை 5:45 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தெரிவித்தார். ஸோ நீங்கள் LLM வந்து ஆனர்ஸில் வந்து அப்ளை பண்ண சீர்மிகு சட்டப்பள்ளி சோயலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு இருந்திருப்பீங்க. சரி, உங்களால் போதியான சர்டிஃபிகேட்ஸ் இல்லாததால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாத விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கும் டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த்து மாலை 5:45 மணி வரைக்குமே நீ வந்து LLMக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 3S LLB ஆனர்ஸ்க்காக இருக்கட்டும், அஃபிலேட்டட் லா காலேஜஸ்க்காக இருக்கட்டும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் ஆகஸ்ட் 10 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா LLMக்குமே வந்து ஆனர்ஸ்க்கு வந்து 5 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி மேம், இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்களே 3 இயர்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன் இது போல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. அதே போல் வந்து ப்ரொவிஷனல் கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து அதர் ஸ்டேட் கர்நாடகா, ஆந்திரா, யூபி இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் இருக்கிற அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இன்னும் வந்து ரிசல்ட்டானு வெளியிடாத இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுடைய கட் ஆஃப் குறைவாக இருக்குதுன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதர் ஸ்டேட்டை நோக்கி தானே போகிறாங்க, கர்நாடகா, ஆந்திராவை நோக்கி போகிறாங்க. அதே போல் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு தான் இருக்காங்க எவ்ரி இயர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இன்னும் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிசல்ட் வராத காரணத்தால் இந்த டேட்டானது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. சரி, ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இந்த இயர் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா
காம்படிஷன்ஸ் ஹெவியாகவே இருக்குது. எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து ஹை கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ கட் ஆஃபில் தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வரும், இவ்வளோ கட் ஆஃபில் தான் செகண்ட் ரவுண்டு வரும், இவ்வளோ கட் ஆஃபில் தான் தேர்ட் ரவுண்டு வரும், அப்படி எதுவுமே வந்து ஊர்ஜிதமாக எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாது. இதை வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கட் ஆஃப் தான் பேஸ் பண்ணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாருமே ஃபில் பண்ணி லாஸ்ட் டேட் இப்போ வந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா எல்எல்பிக்கு வந்துட்டு 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் டைம் பீரியட் அவங்க எடுத்துக்கோங்க. 1 வீக் டைம் பீரியட் எடுத்து அதில் வந்து யாராவது டூப்ளிகேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான கட் ஆஃப் பேஸில் வந்துட்டு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதாவது இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக வரதான வரும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட பிறகு இது வந்து உங்களுடைய டூப்ளிகேட் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற அப்ளிகேஷன் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே வந்துட்டு நடக்கிறதுக்கான எல்லாமே வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஹெவி கட் ஆஃப் வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 90 above 85 above அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இயர் வந்து காம்படிஷன்ஸ் தான் ஹெவியாக இருக்குது. இல்லை மேம் இந்த இயர் வந்து காலேஜ் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ இன்னமும் வந்து அந்த ஹை கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ரோ கட் ஆஃபாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லையானா அதாவது எந்த அளவுக்கு வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை விட வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஹெவியான கட் ஆஃப் வச்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத நான் லா படித்தே ஆகணுன்ற ஒரு வெறித்தனத்தில் இருக்கிறதால நிறைய ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை எல்லாமே வந்து வென்று தான் வந்து அட்மிஷன் வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆனது இப்போ ஆகஸ்ட் 10 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டுக்கு 10க்கு அப்புறம் அதை பற்றி கட் ஆஃப் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ விடலாம், செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ விடலாம், அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் அப்ளிகேஷன் இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கோ குவாலிஃபிகேஷன் ஆகிருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் விடுவாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் ஆகஸ்ட்டு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கீங்க, நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன், அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன, நான் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காகவும் இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து அஃபிலேட்டடுக்கு 5 இயர்ஸ்க்கு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 5 years BA LLB டிகிரி கோர்ஸ் அஃபிலேட்டட் லா காலேஜ்னு இருக்கு இல்லையா. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரி எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்களா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களா, என்றைக்கு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் என்றைக்கு நடக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து என்றைக்கு வந்து வரும், அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் 96% கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து 96 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கட் ஆஃப் மட்டும் தான் சீட் கிடைக்குமானா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி 97, 98, 99 இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதில் வந்துடுவாங்க. அதே போல் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ வந்து இந்த 92க்கும் 90க்கும் உள்ள எத்தனை கட் ஆஃப் இருக்கோ, இப்போ வந்து 91, 90 அப்படி இருக்கு இல்லையா, இந்த 90.250 இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கட் ஆஃப் எல்லாருமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் 3 இயர்ஸ்க்கும் பார்க்க வேண்டிய இருக்கும். சரி, ஓகே மேம், எனக்கு இப்படி பார்க்குறதுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆன்லைனில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது சம் ஜெராக்ஸ் வச்சுருப்பீங்க, ஃபோட்டோ காப்பி வச்சுருப்பீங்க, டூப்ளிகேட் வச்சுருப்பீங்க. ஆனால் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, நான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ வந்து ஃபோட்டோ காப்பி வைக்கலாம், என்கிட்ட ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட் காப்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் முழுக்க நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். ஸோ
மோஸ்ட்லி வந்து எல்லா காலேஜஸ்லையுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் வாங்கி அதில் எல்லாமே வச்சு ஸ்கேன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி வரும்னா, நீங்கள் இப்போ இந்த கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. எந்த மெயில் ஐடிக்குன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு மெயில் தான் மோஸ்ட்லி வரும். சம்டைம்ஸ் மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 3த்தில் வந்து மெயிலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வருது. இப்போ ஃபஸ்ட் 5 இயர்ஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெயில் தான் சென்ட் பண்ணுறாங்க. மெயிலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக செலக்ட் ஆகியிருக்கீங்க, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மெயிலுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அப்படி இல்லைனா இதில் ஆன்லைன் கவுன்சிலிங் 2024-25 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைச்சிதுன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இப்போ 5 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தப்பான மெயில் ஐடி இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து அப்ளிகேஷனானது ஃபில் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு மெயில் வரலை. ஆனால் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட்லேயே வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஒரு சில பேரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததால அவங்களுக்கு ஓப்பன் ஆச்சு, ஸ்லாட் ஓப்பன் ஆச்சு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேருக்கு அதுவுமே ஓப்பன் ஆகலை, இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான மெயில் அனுப்பிச்சு பயங்கரமாக வந்துட்டு அவங்க ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம மெரிட் லிஸ்ட்டில் இருந்தும் நம்மளுக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா எல்லா மார்க்ஸையும் வந்து கரெக்டாக வந்து மார்க்ஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸு, பர்சனல் மெயில் ஐடி, பர்சனல் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீசெக் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, 3 இயர்ஸ் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்குற ஒரு கொஸ்டின் தான். நான் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன், 12th கேட்குற இடத்துல ப்ரொஃபஷ்னல் வச்சுட்டேன், டிசி கேட்குற இடத்துல கன்சாலிடேட் வச்சுட்டேன், மாற்றி வச்சுட்டேன், ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லைமான்னு. நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் என்ன நேம், அது 10th மார்க் ஷீட்டா 12th மார்க் ஷீட்டான்னு அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணால் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அதை பண்ணுறதே இல்லை. அதுவாக வந்து என்ன நேம் வந்து கிரியேட் ஆகுதோ அந்த ஃபோல்டருக்கு அப்படி அந்த ஃபைலுக்கு அப்படியே விட்டுட்டு அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க. அப்போ தப்பாக பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய ஃப்யூச்சருக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்டோடு தான் பண்ணுறீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ண போகிறது இல்லை இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக வந்துடணும். இப்போ வந்து 5 இயர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 12th முடிச்சுட்டு வராங்க, சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இல்லை தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி டிகிரியிலே வந்து போதுமான நாலேஜ் கிடைச்சிருக்கும். அப்படி இருந்துமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் மார்க்ஸை மாற்றி போட்டுட்டேன், என்னுடைய கட் ஆஃப் வந்து கம்மியாகுது அப்படின்னு எல்லாத்துக்குமான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கும். கிட்டத்தட்ட இந்த அட்மிஷனுக்கு மட்டுமே வந்து 100 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. அதாவது ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீடியோஸுமே லா காலேஜ் அட்மிஷன் பற்றி, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி, அதில் வர கரெக்ஷன்ஸை பற்றி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா என்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபில் ஆகும், சக்ஸஸ் ஆகும்னா நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட், அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலை, அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து யூனிவர்சிட்டி சைடில் எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதை உங்கள் மைண்டில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இது கவுன்சிலிங்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்துட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. மெயில் ஐடிக்கே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பர்டிகுலர் டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே போய் காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து நாங்கள் கேட்ட காலேஜ் கிடைக்கல, அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் கேட்டு வாங்கலாம். உங்களுடைய கட் ஆஃப் ஹையாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கேட்ட காலேஜில் உங்களுடைய கட் ஆஃப்க்கும் உங்களுடைய கேட்டகரிக்கு சீட் வேகன்சி இருக்குன்ற பட்சத்தில் ரீஅலாட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்.
கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலேஜ் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ண முடியும். ரீஅலாட்மெண்ட் இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் ஒரு டைம் தான் நீங்கள் அந்த அகாடமிக்கு அந்த அந்த ஹோல் டிகிரி கிட்ட டைமில் வந்து வாங்க முடியும். இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிவிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் 3 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணாத விட்டுட்டு டேட்டு முடிஞ்சிச்சுன்னு துடிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி.